சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி இந்த வீக்கான கஸ்டமருக்கான கொஸ்டின் ஆன்சர் பார்க்குறோம். ஓகேங்களா? சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. வீடியோ பிடிச்சதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக யாருக்காவது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது வந்து ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வாட்டி தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் நல்லாவே இது போயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வாட்டி ஓட் போல் நடந்திருக்கும். எல்லோரும் ஓட் போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓட் பண்ணுறப்போ நமக்கு வந்து எப்பயுமே வந்து மெஜாரிட்டி லாங் டைமில் இருக்க வந்து ஒரு மெஜாரிட்டியான கட்சிக்கு வந்து ஓட்டு கண்டினியூஸாக வரும். ஓகேங்களா? அது ரெகுலராக வரும். சில வந்து நமக்கு மாற்றி போடுறப்போ அவங்க நல்லவங்களா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றி போடுவோம். இது நடக்கும். ஸோ இங்கே இது இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, சில வந்தோடனே ஆட்சி பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது நடக்காது. அது ஒரே வந்த உடனே ஃபஸ்ட் எலெக்ஷனில் ஆட்சி பிடிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க கேம்பெயினே பார்த்திங்கன்னா மக்களை சந்தித்த மாதிரியே இருக்காது. ஜஸ்ட் வந்து ஓவராலாக வந்து கவர் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன்ன்றது என்ன, ஆக்சுவலாக ஆஃப்டர் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, ரோட்டில் இருக்க குப்பை இதுலேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஸோ நமக்கு அந்த மைண்ட் செட் தான் இருக்கணும். எலெக்ஷன்ன்றது, கவர்மெண்ட்டுன்றது, என்டர்டைன்மெண்ட்டுன்றது இல்லை. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. நிஃப்டி பேங்க் நிஃப்டிஸ் நல்லாவே என்ட்ரி எடுத்துருப்பீங்க. அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், கேளுங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி பை ட்ரெண்டில் தான் இருக்குது. சின்ன ஒரு கரெக்ஷனில் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ மறுபடியுமே என்ன ஆகலாம் அப்படின்னா, அங்கேருந்து நமக்கு பை ட்ரெண்ட் போகலாம், இல்லைன்னா சின்னதாக ஒரு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகேங்களா? இதை மட்டும் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் வந்து இந்த நியூஸஸ் நமக்கு வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் நியூஸஸ் இருந்துச்சு. இது இல்லாமல் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு குளோபல் நியூஸஸ் இருந்துச்சு. உங்களுக்கு இந்தியா யுக்ரைன் வார்ஸ் நியூஸஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நியூஸஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. மார்க்கெட்டில் அவ்வளோவா கொஞ்சம் நியூஸஸ் இல்லை. நமக்கு எலெக்ஷன்றதுனால அந்த நியூஸை கொஞ்சம் கட் பண்ணிட்டு இதை மேஜராக வந்து ஸ்டேட் எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட்டு வந்து அந்த நியூஸஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு மேஜராக எப்பயுமே மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக போங்க. இல்லை அப்படின்னா லாங் டைமில் நான் ஒரு ஷேரை பை பண்ணுறேன், எனக்கு வந்து இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், நாளைக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? மார்க்கெட்டில் ஒரு லாங் டைமாக இருந்தாலும் சரி, ஷார்ட் டைமாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏதாவது அட்வைஸ் வேணும், இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக அட்வைஸ் வேணும், ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், போய்ட்டு இதில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, இல்லை மெயில் ஐடி இருக்கணுக்கு மெயில் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணணும், இல்லை ஈக்விட்டி ஆர் லாங் டைம் ஆர் ஷார்ட் டைம் வந்து இது பண்ணணும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், என்எஸ்சி, பிஎஸ்சி, என்எஸ்சி, கமாடிட்டி, எம்சிஎக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த ஓரியன்டாக ஏதாவது டீட்டெயில் டவுட் இருக்குன்னா கேளுங்க. மறக்காமல். ஒன்றும் இருக்காது. பிஎஸ்சின்னா என்ன இருக்கும், என்எஸ்சின்னா என்ன இருக்குன்றது செக் பண்ணணும். பிஎஸ்சியில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கான இது அது ஆக்சுவலாக. ஓகேங்களா? நமக்கு மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இருக்கும், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இருக்கும். இந்த ரிலேட்டடாக இருக்கும். ஸோ டெக்னிக்கலாக நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இன்றைக்கி நான் வந்து ஒரு கேபிட்டல் வச்சுருக்கேன், ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன், அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஒரு ரிட்டர்ன் வேணும். லாங் டைமாக இருந்தாலும் சரி, ஷார்ட் டைமாக இருந்தாலும் சரி, எனக்கு அதில் ஒரு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அப்படின்னா, பெட்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, போய்ட்டு அந்த ஸ்டாக்கை பிக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒன்று அதை ஓரியன்டாக நியூஸ் இருக்கான்னு பார்க்கணும், ஃபண்டமெண்டல் செக் பண்ணணும், இல்லைனா டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது ஓரியன்டாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உங்களால் அந்த ஷேர்ஸை வந்து அது ஓரியன்டான ஷேர்ஸ் வந்து உங்களால் பையோ செல்ல பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், ஒரு ஷேர்ஸை வந்து நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா
இதெல்லாம் செக் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ லாஸ்ட்டில் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க. மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க இல்லை மார்க்கெட்டில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு அட்வைசர் இல்லை, கரெக்டான வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னான ஒருத்தர் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அட்வைசரை வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் இருப்பாங்க. நமக்கு ப்ரோக்கரேஜ் இருக்குது, நிஃப்டி இருக்குது, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து ப்ரோக்கர்ஸ், பேங்க்ஸ் இருக்காங்க, நான் பேங்க்ஸ் இருக்காங்க, ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. ப்ரோக்கர்ஸ் இருக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு நீங்கள் அங்கே போயிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரு ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன்ன்றது டிஜிட்டல்ன்றது முன்னாடி இருந்துச்சு, டிஜிட்டல் இல்லாமல் இருந்துச்சு முன்னாடி. இப்போ டிஜிட்டல்ன்றப்போ நமக்கு வந்து அது ஓரியன்டாக வந்து என்ன பண்ண முடியாது, கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பை அண்ட் செல்ஸும் இருக்கும். பிஸ்னஸ் அது ஓரியன்டான கம்பெனிஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட்டில் வந்தோம் நான் ஒரு என்ட்ரி எடுத்தேன்றதை விட ப்ராஃபிட் பண்ணிங்களா, கடைசியில் ரிசல்ட் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் பண்ணிங்களான்றது தான் வந்து நமக்கு மேஜரான பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே செக் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து கஸ்டமர் வீக்லி நமக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் வீடியோ மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து மேஜராக வந்து நம்ம கவர் பண்ணுறது ஆக்சுவலாக உங்களுக்கு நாங்கள் வந்து இது பண்ணிட்டேன், ஷெட்யூல் பண்ணிட்டேன். ஓகேங்களா? லிஸ்ட் பண்ணிட்டேன். மண்டே என்ன வீடியோ வரும், திங்கட்கிழமை என்ன வீடியோ வரும், செவ்வாய்க்கிழமை என்ன, புதன் என்ன, வியாழக்கிழமை என்ன வீடியோ எடுக்க போகிறோம், வெள்ளிக்கிழமை என்ன வீடியோ எடுக்க போகிறோம், சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 7 நாள் ஷெட்யூல் இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள், கேளுங்க, மறக்காமல் கேளுங்க. ஸோ அந்த டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்தந்த ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்துடும். இல்லைனா டெய்லியுமே நீங்கள் சின்னதாக இன்ட்ராடே பண்ணுறீங்கன்னா ஈக்விட்டியில் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஈக்விட்டியில் மார்க்கெட்டு வந்து நமக்கு என்ன ஆகலாம், பை அண்ட் செல் ஆகலை, இன்க்ரீஸ் ஆகலை, டவுன் அன்றைக்கி டார்கெட் போகலை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ண முடியும், ஹோல்டிங் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஷார்ட்ஸ் வீடியோவில் போயிட்டிங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்கும், அந்த ஹோல்டிங் இது இருக்கும், ஹோல்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரிஸ்க் அதிகமாக இருக்காது, வால்டைல் அதிகமாக இருக்காது, மூவ்மெண்ட்டும் அதிகமாக இருக்காது, லாஸஸ்ஸு நமக்கு கொஞ்சம் கம்மி பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் டெய்லியும் ஒரு 2 ஷேர்ஸு எல்லாமே வந்து ஸ்விங் ட்ரேடு. அந்த ஷேர்ஸை நீங்கள் எடுத்திங்கனாலே போதும் உங்களுக்கு. அந்த ஷேர்ஸை வந்து நீங்கள் எடுத்திங்கனாலே போதும். ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மற்ற எதுவாக இருந்தாலும் சரி, அட்வைசரை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட்னு வர்றப்போ ரிஸ்க் அண்ட் மேனேஜ்மெண்ட்டு இருக்க தான் செய்யும். ஆரம்பத்தில் நீங்கள் யாரை கேட்டீங்கனாலும் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி லூஸ் பண்ணவங்க தான் அதிகமாக இருக்கும். யாருமே வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை பற்றி சொல்ல மாட்டாங்க. பேன் கார்டு வச்சுருக்கவங்க தான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். பேன் ஆஃப் இந்தியாவே ரொம்ப கம்மி ஆக்சுவலாக. அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், செக் பண்ணி ட்ரேடிங்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அனாலிசிஸ் பண்ணுங்கள். ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா வீக்லி நம்ம என்ன பார்க்குறது இதுதான் நார்மலாக. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதே உங்களுக்கு லைஃப்பில் வேணும். ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏன் முக்கியன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஒரு சேவிங்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணல இல்லை அப்படின்னா நீங்கள் திடீர்னு லைஃப்பில் ஏதாவது ஒரு மேஜரான ஒரு ஃபண்டு வேணும் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, உங்களால் அந்த டைமில் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அந்த டைமை வந்து உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ சேவிங்ஸுன்றது பெட்டரான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு ரிட்டர்ன் வரும் அப்படின்றது. லாங் டைமாக இருந்தாலும் ஷார்ட் டைமாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் லேண்டுன்றது ஒரு லேண்டு வேணும், வீடுன்றது வேணும் உங்களுக்கு. ஸோ லேண்டில் ஒரு வேணும். இது இல்லாமல் வந்து லாங் டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து கேஷ்க்கு தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? எப்போலாம் உங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண முடியாது, ஏதாவது வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலும் உங்களால் கேஷு தான். அப்போ டைம் மேனேஜ் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இன்றைக்கி இருக்கிறதுக்கும் இன்னும் 20-30-40 வருஷத்துக்கு கழிச்சு இருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும்.
ஸோ இதெல்லாமே செக் பண்ணிட்டு தான் நீங்கள் மார்க்கெட்டில் வரணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கின்றது ரொம்ப முக்கியம் இல்லை ஆக்சுவலாக, ஓகேங்களா? இன்றைக்கி என்ன சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க கையிலன்றது தான் முக்கியம். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு தேவையில்லாததை வந்து வாங்காதீங்க. இப்போ எனக்கு வந்து நெசசரி இல்லை அப்படின்னா அதை போய் வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நீங்கள் உங்கள் ஜுவல்லரிஸை கூட விற்க வேண்டிய சூழ்நிலை வரும், உங்கள் லேண்ட்ஸை கூட விற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ சேவிங்ஸ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டான ஒரு அட்வைசரோட அந்த ஃபண்ட் என்ன இருக்காது, உங்கள் லாக்கரில் சும்மா இருக்காது. உங்கள் காசு வந்து உங்களுக்காக வேலை செஞ்சிட்ருக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக டவுட் இருக்குது, இல்லை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக ஹெல்ப் வேணும் அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், வீடியோவை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நமக்கு மெயில் ஐடி இல்லை கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அது கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.